கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை மே மாதம் 4ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு நடைமுறை பரீட்சைகள். இன்றைய தியான வசனம் சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 100ஆம் வசனம். உம்முடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன். தியானம். ஒரு பெற்றோரானவர்கள் தங்கள் மகனானவனை சின்ன வயதிலிருந்தே நல்வழியிலே நடத்தி வந்தார்கள். அவன் பாடசாலையிலே கல்வி கற்கும் நாட்களிலும் மேற்படிப்புக்காக பல்கலைக்கழகத்திலே படித்த நாட்களிலும் எல்லா பரீட்சைகளிலும் அவன் அதிக புள்ளிகளுடனும் விசேட சித்திகளை பெற்றுக்கொண்டான். பட்ட படிப்புகளை முடித்த பின்பு அவன் எல்லா காரியங்களிலும் அறிவுள்ளவனாக இருந்தான். பெற்றோர்களோ அவனுடைய பாட்டனார் பாட்டியோ எந்த காரியத்தை குறித்து அவனுக்கு அறிவுரை கூறினாலும் அதற்கு தகுந்த பதில்களை கொடுக்கும் அளவிற்கு அவனுடைய புத்தியானது அறிவுக்கு அதிகமாயிருந்தது. அதனால் அவன் தன் வாழ்விலே பரீட்சைகள் முடிந்துவிட்டது. என் பெற்றோர் போல் அல்லாது நான் எல்லா விடயங்களையும் இலகுவாக தீர்த்து கொள்வேன், நான் எல்லாம் அறிந்தவன் என்ற எண்ணமுடையவனாக இருந்து வந்தான். அவனுக்கு அநேக விடயங்களிலே புத்தக அறிவு இருந்தது உண்மை. ஆனால் தன் வாழ்வின் நடைமுறை பரீட்சைகள் இருக்கின்றது என்பதை அவன் சற்றும் உணராதிருந்தான். வாழ்க்கையின் சூழ்நிலைகளை அவன் தனியாக முகம் கொடுக்க வேண்டிய நாட்கள் வந்தபோது தன் புத்தக அறிவினாலே அதிக பயன் இல்லை என்பதையும் மனித வாழ்விலே பரீட்சைகளுக்கு முடிவில்லை என்பதையும் தானாகவே உணர ஆரம்பித்தான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இது வாலிபருக்குரிய தியானம் மட்டுமல்ல, இது யாவருக்கும் உரிய தியானம். நாம் ஏன் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து தியானிக்கின்றோம்? நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை காலையிலும் மாலையிலும் அறிக்கை செய்துவிட்டு பின்பு வீட்டிலும் கல்வி நிலையங்களிலும் வேலையிலும் சபையிலும் வெளியிடங்களிலும் நமக்கு ஏற்படும் சூழ்நிலைகளை நம்முடைய அறிவுக்கும் உணர்வுக்கும் ஏற்றபடி தீர்த்து வைப்பதற்காகவா? இல்லை. நாம் கற்றுக்கொண்ட வேத வார்த்தைகளினால் நாம் அனுதின வாழ்க்கையின் நடைமுறை பரீட்சைகளை மேற்கொள்ள நம்மை நாமே பயிற்றுவிப்பதற்காக வேத வார்த்தைகளை கற்பது அவசியம். ஆனால் அவைகளால் நாம் எச்சரிக்கப்படும் போது நாம் அவைகளை கைக்கொண்டால் அவைகளால் நமக்கு மிகுந்த பலன் உண்டு. ஜெபம் செய்வோம். என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமான ஜீவ வார்த்தைகளை எனக்கு தந்த தேவனே, நான் அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தருள்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடக்கம் 11ஆம் வசனம் வரை.